லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்திச் சுருக்கம். ஜனநாயகத்தை சிதைக்கின்றனர். கூடலூரில் ராகுல் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் புனித தாமஸ் உயர்நிலைப் பள்ளியின் 50வது ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சி இன்று நடக்கிறது. இதில் காங்கிரஸ் எம்பி ராகுல் கலந்து கொண்டார். இதற்காக மைசூருவில் இருந்து நீலகிரி வந்த ராகுலுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். பள்ளியில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் பொங்கல் வைத்த ராகுல் தோடர் இன மக்களுடன் சேர்ந்து நடனமாடினார். தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் ராகுல் உரையாற்றினார். ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டும் வகையில் இந்தியாவை உருவாக்குவதே எனது நோக்கம். அத்தகைய நாட்டை உருவாக்குவேன் என கூறினார். கல்வியை தனியார் மயமாக்கக்கூடாது. மாணவர்கள் அனைவருக்கும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும். ஆட்சியாளர்களே ஜனநாயகத்தை சிதைக்கின்றனர். ஜனநாயகம் என்பது நமக்கான குரல். நமது ஜனநாயகம் தாக்குதலுக்கு உள்ளாகும் போது குரல் கொடுக்கிறேன். ஆட்சியாளர்களால் இந்திய ஜனநாயகம் தாக்குதலுக்கு உள்ளாகிறது. அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என ராகுல் கூறினார். டாஸ்மாகில் காலாவதி மது பாட்டில்கள் குடிக்கப் போவது ஸ்டாலின் குடும்பமா? கோவை மக்களுக்கு ஆபத்து. அண்ணாமலை ஆவேசம். பொங்கல் பண்டிகை நாட்களில் மது விற்பனை அமோகமாக நடக்கும். அப்போது மது பாட்டில் தேவை அதிகமாக இருக்கும் என்பதால் குடோன்களில் நீண்ட நாளாக ஸ்டாக்கில் உள்ள பழைய மது பாட்டில்களை அதிகாரிகள் கடைகளுக்கு அனுப்பி வைத்துள்ள அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. சில ஆண்டுகளாக டாஸ்மாக் கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 20,000 பெட்டி மது பாட்டில்களை டாஸ்மாக் அதிகாரிகள் கடைகளுக்கு மீண்டும் அனுப்பப்பட்டு வருகின்றன. கோவை வடக்கு மாவட்டத்தில் உள்ள 159 கடைகளுக்கு 15,000 பெட்டிகளும், கோவை தெற்கு மாவட்டத்தில் உள்ள 48 கடைகளுக்கு 5,000 பெட்டிகளும் அனுப்பப்பட்டுள்ளன. கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள பழைய மது பாட்டில்களின் மதிப்பு 16,000 கோடி ரூபாய் என டாஸ்மாக் வட்டாரங்கள் தெரிவித்தன. பெரும்பாலான மது பாட்டில்களில் 2021 தயாரிக்கப்பட்டதற்கான ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. மது பாட்டில்கள் தூசியுடன் கடைகளில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. சில காலாவதியான பாட்டில்களில் மதுவின் நிறம் வெளி நிறத்திற்கு மாறியுள்ளது. அதனால் மது பிரியர்கள் உடல்நலம் பாதிக்கப்படும். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அது பெரிய பிரச்சனையாகிவிடும் என டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதை டாஸ்மாக் அதிகாரிகள் கேட்கவில்லை. டாஸ்மாக் ஊழியர் நலச்சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசிய கோவை மாவட்ட டாஸ்மாக் அதிகாரிகள் பழைய பாட்டில்களை பொங்கலுக்கு டிமாண்ட் அதிகரிக்கும் போது விற்கும்படி உத்தரவிட்டுள்ளனர். இதனால் வேறு வழியின்றி டாஸ்மாக் கடைகளில் ஊழியர்கள் பழைய பாட்டில்களை அடுக்கி வைத்துள்ளனர். அதன் புகைப்படங்கள் வெளியாகி கோவை மது பிரியர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அது தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கோயம்புத்தூரில் பொங்கல் பண்டிகை விற்பனைக்காக தேதி காலாவதியான மதுவை டாஸ்மாக் கடைகளில் விற்பனைக்கு தமிழக அரசு வைத்திருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. பொதுமக்களின் உயிர் உடல்நலம் குறித்து சிறிதளவும் அக்கறை இல்லாமல் வருமானம் வந்தால் போதும் என்ற ஒரே நோக்கம் கொண்ட திமுக அரசின் இந்த செயல்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மது விற்பனை மூலமாக பல ஆயிரக்கணக்கான கோடிகள் வருவாய் ஈட்டும் திமுக அரசு குறைந்தபட்சம் விற்பனை செய்யும் மதுவின் தரத்தை கூட பாதுகாக்க தவறுவது திட்டமிட்ட குற்றம். காலாவதியான மதுவை விற்பதால் பாதிக்கப்பட போவது முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பமோ அல்லது திமுக அமைச்சர்கள் குடும்பமோ அல்ல, அப்பாவி பொதுமக்களும் அவர்களது குடும்பங்களும் மட்டுமே. பொதுமக்களின் உயிரை வைத்து வருமானம் ஈட்ட முதலமைச்சருக்கு அருவருப்பாக இல்லையா என அண்ணாமலை காட்டமாக கேட்டுள்ளார். ஜனநாயகன் பட விவகாரம். விஜய்க்காக பொங்கிய ராகுல். விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு தணிக்கை வாரியம் பரிந்துரைத்தது. இதை எதிர்த்து பட நிறுவனம் ஹைகோர்ட்டில் முறையிட்டது. அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. ஜனநாயகன் விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த சில காங்கிரஸ் நிர்வாகிகள் வெளிப்படையாக விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர். முதல்வர் ஸ்டாலின் கூட மத்திய அரசை கண்டித்து ஆதரவு கொடுத்தார். இச்சூழலில் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுலும் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் திரைப்படத்தை தடுக்க மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் மேற்கொண்ட முயற்சி தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதலாகும். தமிழ் மக்களின் குரலை அடக்குவதில் பிரதமர் மோடி ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று ராகுல் பதிவிட்டுள்ளார்.
ஜனநாயகன் விவகாரத்தில் படத்தின் ஹீரோவான தாவேக தலைவர் விஜய் கூட இதுவரை வாய் திறக்காத நிலையில் அவர் வார்த்தைக்கு வார்த்தை திட்டி தீர்க்கும் திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து வருகிறது. அவ்வளவு அக்கறை உள்ளவர்கள் என்றால் அனாதை குழந்தையை தத்தெடுக்கலாமே. டெல்லியில் தெருநாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வந்த நிலையில் இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. இதன் மீதான விசாரணை நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு முன் நடந்து வருகிறது. அப்போது நாய்ப்பிரியர் ஒருவரின் சார்பாக ஆஜரான வக்கீல் ஒருவர் டெல்லியில் 200 தெருநாய்கள் பராமரிக்கும் 80 வயது மூதாட்டி சார்பாக வாதிடுகிறேன். டெல்லியில் நாயம்மா என்று மூதாட்டி அழைக்கப்பட்டு வருகிறார். தெருநாய்களை தத்தெடுப்பதற்கான தேசிய கொள்கை கொண்டு வர பரிசீலிக்க வேண்டும். வீட்டில் 8 முதல் 10 நாய்களை வைத்திருக்கும் பலர் இருக்கின்றனர். அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கலாம். ஊக்கத்தொகை கருத்தடை மற்றும் தடுப்பூசி போன்ற செலவுக்கு பயன்படும் என வாதிட்டார். இதை கேட்ட நீதிபதிகள், இது வினோதமான கோரிக்கை, தெருநாய்களை பராமரிக்க அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்பதற்கு ஒரு எல்லை உண்டு என கண்டித்தனர். பதிலுக்கு தெருநாய்களால் ஏற்படும் கடி மற்றும் தொல்லைகளை குறைக்க இது சிறந்த வழியாக இருக்கும். மக்கள் நாய்களை தத்தெடுத்தால் தெருக்கள் பாதுகாப்பாக மாறும் என மனுதாரர் தரப்பு வக்கீல் கூறினார். இதற்கு பதிலளித்த நீதிபதிகள், இந்தியாவில் ஆயிரக்கணக்கான அனாதை குழந்தைகள் சாலை ஓரங்களிலும் ரயில் நிலையங்களிலும் தஞ்சம் புகுந்துள்ளனர். அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவது குறித்து ஏன் நீங்கள் பொதுநல மனு தாக்கல் செய்யவில்லை? நாய்களுக்கு காட்டும் அக்கறையை ஏன் அந்த குழந்தைகளுக்கு காட்டக்கூடாது என கேள்வி எழுப்பினர். விலங்குகளுக்கு உணவு அளிப்பதும் அவற்றை பாதுகாப்பதும் தனிப்பட்ட மனிதர்களின் விருப்பம் மற்றும் கடமை. ஆனால் அதற்காக அரசாங்கம் பொதுமக்களின் வரிப்பணத்திலிருந்து ஊக்கத்தொகை வழங்க முடியாது. மனுதாரர் ஒரு நாய் ஆர்வலராக இருக்கலாம், ஆனால் சமூகத்தின் யதார்த்த நிலையை உணர வேண்டும். இத்தகைய மனுக்கள் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்கிறது. வழக்கை தள்ளுபடி செய்கிறோம் என மனுதாரர் தரப்பு வக்கீலை நீதிபதிகள் கடுமையாக சாடினர். இதையடுத்து வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. அப்போது பேசிய நீதிபதி சந்தீப் மேத்தா, 2011ஆம் ஆண்டு நீதிபதியாக நான் பதவி உயர்வு பெற்றதிலிருந்து இதுதான் நான் கேட்ட மிக நீண்ட வாதங்கள். இதுவரை யாரும் மனிதர்களுக்காக இவ்வளவு நீண்ட நேரம் வாதிட்டதில்லை. தெருநாய்கள் தொடர்பான வழக்கில் நாய் பிரியர்களின் சார்பாக பல வக்கீல்கள் வாதாடினர். ஆனால் மனிதர்கள் சார்பாக யாரும் வாதிடவில்லை, கருத்துக்களை முன்வைக்கவில்லை என கூறினார். 10 நிமிடங்களில் குயிக் டெலிவரி, உத்தரவாத வாசகம் நீக்க உத்தரவு. ஆன்லைன் ஆப் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு கிடுக்கிப்பிடி. உலக அரங்கில் ஆன்லைன் பொருட்கள் விற்பனை நிறுவனங்களின் மிகப்பெரிய சந்தையாக இந்தியா உருவெடுத்துள்ளது. அமேசான், பிளிப்கார்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஆன்லைன் ஆப்களை அறிமுகம் செய்து அதன் மூலம் ஆர்டர்களை பெற்று அத்தியாவசிய பொருட்கள் முதல் ஆடம்பர பொருட்கள் வரை அனைத்தையும் வாடிக்கையாளர்களின் வீட்டிற்கே டெலிவரி செய்வதை அறிமுகம் செய்தன. சில ஆண்டுகளுக்கு முன் துவங்கிய இந்த சேவைக்கு வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்ததை அடுத்து அடுத்தடுத்து பல நிறுவனங்களும் இந்த துறையில் களம் இறங்கின. போட்டி அதிகரித்ததால் பண்டிகை கால, விழா கால சிறப்பு சலுகைகளை ஆன்லைன் பொருள் விற்பனை நிறுவனங்கள் அறிமுகம் செய்தன. இந்த வரிசையில் ஸ்விக்கி, சொமேட்டோ போன்ற நிறுவனங்கள் ஓட்டல்களில் சமைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கே டெலிவரி செய்யும் நடைமுறையை துவங்கின. இதற்கும் அமோக வரவேற்பு கிடைத்ததை அடுத்து இதுபோன்ற நிறுவனங்கள் அடுத்தடுத்து தங்கள் சந்தையை விரிவுபடுத்த பல்வேறு வியூகம் வகுத்தன. அதன்படி துணை நிறுவனங்கள் துவங்கி குறிப்பிட்ட நேரத்திற்குள் டெலிவரி செய்வதாக உத்தரவாதம் அளித்தன. பிளிங்கிட், செப்டோ, ராபிடோ, இன்ஸ்டாமார்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஆன்லைனில் ஆர்டர் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு மிக குறைந்த நேரத்தில் பொருட்களை விநியோகம் செய்தன. இதில் சில நிறுவனங்கள் 10 நிமிடங்களில் வீடு தேடி வரும் பொருட்கள் என விளம்பரப்படுத்தின. இல்லத்தரசிகள், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சமையல் பொருட்கள், காய்கறிகள், நறுக்கி வைக்கப்பட்ட காய்கறிகள், பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு தேவையான எழுது பொருட்கள் என அனைத்தும் ஆர்டர் செய்த 10வது நிமிடத்தில் வீடு தேடி வந்ததால் மக்களின் அவசர தேவைக்கு இந்நிறுவனங்களின் கவர்ச்சிகர எக்ஸ்பிரஸ் டெலிவரி திட்டம் பெரிதும் கை கொடுத்தது. ஆனால் இது டெலிவரி செய்யும் ஊழியர்களின் மன அழுத்தத்தை அதிகரித்தது. அவர்களின் உடல்நிலை பாதிப்புக்குள்ளானது. குறிப்பிட்ட குறுகிய கால இடைவெளிக்குள் பொருட்களை டெலிவரி செய்ய வேண்டும் என்ற கெடுவால் வேகமாக வாகனங்களை ஓட்டிச் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இவ்வகை பணிகளில் பெரும்பாலும் பகுதி நேர ஊழியர்களே பணியாற்றுகின்றனர். கல்லூரி மாணவர்கள், ஓட்டல் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களில் பணிபுரிவோர், தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் தங்கள் வேலை முடிந்ததும் கூடுதல் வருமானத்திற்காக இவற்றில் பணியாற்றி வருகின்றனர். வாடிக்கையாளரின் தேவையை பூர்த்தி செய்வதில் மட்டுமே கவனம் செலுத்தி ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்கள்
நிறுவனங்கள் டெலிவரி செய்யும் ஊழியர்களின் மனம், உடல்நிலை, பாதுகாப்பில் கவனம் செலுத்தவில்லை என்ற புகார் எழுந்தது. சமீபத்தில் இந்த ஊழியர்கள் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பார்லிமெண்டில் எம்பிக்கள் சிலரும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். இந்நிலையில் பிளிங்கிட், ஜொமேட்டோ, செப்டோ உள்ளிட்ட நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று ஆலோசனை நடத்தினார். டெலிவரி ஊழியர்களின் பாதுகாப்பு கருதியும் அவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கவும் ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்கள் குறுகிய கால டெலிவரிக்கான உத்தரவாதத்தை திரும்பப் பெற வேண்டும். அது குறித்த விளம்பரத்தை தங்கள் ஆப், வெப்சைட்டுகளிலிருந்து நீக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இதையடுத்து இந்நிறுவனங்கள் 10 நிமிடங்களில் குயிக் அல்லது எக்ஸ்பிரஸ் டெலிவரி என்ற வாசகத்தை நீக்க ஒப்புக்கொண்டன. தொடர்ந்து இந்த ஊழியர்களின் பாதுகாப்பு, எதிர்கால நலனுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு டெலிவரி ஊழியர்கள் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர்.